கோவையில் நாளை நடைபெறும் பாரதிய ஜனதா புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் ஈஷா மகா சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு 8:50 மணியளவில் டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வருகிறார். அங்கு அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாரதிய ஜனதா சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அன்று இரவு நட்சத்திர ஹோட்டலில் தங்குகிறார். அங்கு அவரை தொழில்துறையினர் பலர் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். நாளை காலை பீளமேடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள கோவை மாநகர பாரதிய ஜனதா புதிய அலுவலகத்தை அமித்ஷா திறந்து வைக்கிறார். அதன் பிறகு 2026 சட்டசபை தேர்தல் வியூகம் குறித்து பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார். நாளை இரவு பூண்டி வெள்ளிங்கிரியில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்கிறார். 27ஆம் தேதி காலை தனி ஹெலிகாப்டர் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடையும் அமித்ஷா தனி விமானத்தில் டெல்லி புறப்படுகிறார். அமித்ஷா வருகையையொட்டி கோவை மாநகர பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையம், அவினாசி சாலை, பீளமேடு, ஈஷா யோகா மையம் ஆகிய பகுதிகள் போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அமித்ஷா வருகையையொட்டி பாதுகாப்பு பணியில் 7000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கோவை போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா வருகையையொட்டி கோவையில் அவினாசி சாலை, பீளமேடு எல்லை தோட்டம் சாலை, தண்ணீர் பந்தல் சாலை, தொண்டாமுத்தூர் மற்றும் பூண்டி பிரதான சாலைகளில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கோவை போக்குவரத்து போலீசார் கூறினர்.